ஃப்ரெண்ட்ஸ், நான் நடிகை ஜெயதேவி பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 50 வயசு ஆகிட்டாலே எல்லோரும் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? இந்த வயசுலையா? 50 வயசுல ஒரு வயசா? 50 வயசுல நடுத்துற வயசு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் இந்த சமுதாயத்தில் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணினாலும் இந்த வயசில் உனக்கு தேவையா? இந்த வயசுல வாட்டர் வச்சு ஜாக்கெட் போடணுமா? இந்த வயசுல இவ்வளவு பூ வச்சுக்கணுமா? இந்த வயசுல நீ சுடிதார் போடணுமா? அவங்க என்ன பண்ணினாலும் இந்த வயசுல பட்டுப்புடவையா? இந்த வயசுல இவ்வளவு பாடல் வச்சு கேட்குதா? அப்படிலாம் பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அந்த ஏஜுக்கு நம்மளும் வருவோம் இல்லையா? வயசானவங்களை பார்த்து தயவு செஞ்சு பரிகாசம் பண்ணாதீங்க. அவங்க இஷ்டத்தை விட்டுருங்க. அவங்க சின்ன வயசுல எதுவுமே அனுபவிக்காம இருந்திருப்பாங்க. சின்ன வயசுல வசதி இல்லாம வறுமையில வாழ்ந்திருப்பாங்க. இப்போ பிள்ளைங்க பெருசாகி சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுத்து இந்த வயசுல அவங்க ஆசைப்பட்டதை அனுபவிப்போன்னு போட்டுக்கலாம். அதனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால சின்ன நீங்க நினைச்சிருப்பீங்க 50 வயசு ஆச்சு, 50 வயசுல எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்கன்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வறுமையில இருந்திருப்பாங்க. அதனால எதையும் அனுபவிக்காம இருந்திருப்பாங்க. 50 வயசுக்கு மேல அவங்களுக்கு பணங்காசு வந்து சேர்ந்துருக்கும், வசதி வந்திருக்கும். அப்போ போட்டு அனுபவிக்கான்னு நினைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நெக்லஸ் போட்டாக்கா ஆண்டி இந்த வயசுல உங்களுக்கு நெக்லஸ் தேவையா அப்படின்னு நேருக்கு நேரம் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப அவங்க மனசை ரொம்ப புண்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்களும் சினி ஃபீல்டில் இருக்கோம். நாங்கள் சான்ஸ் கேட்டு சினிமா பட கம்பெனிக்கெல்லாம் போவோம். அங்கே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் என்ன தெரியுமா கேட்பாங்க? இந்த வயசுல எதுக்கு நீங்கள் இங்கே வரீங்க? உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் வந்தால் தர்றோம், நாங்களே கூப்பிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன், ஆர்டிஸ்ட்டு எந்த வயசாக இருந்தாலும் எல்லா கேரக்டர் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவங்க தான். அதனால தான் அவங்க ஆர்டிஸ்டாக இருக்காங்க. என் கெட்டப்பும் வர முடியும், ஓல்டு கெட்டப்லேயும் வர முடியும், நடுத்தர வயசில் கெட்டப்லேயும் வர முடியும், அம்மா கெட்டப்லேயும் வர முடியும். அதே மாதிரி அந்த காலத்தில் 4 குழந்தை பெற்றவங்க 2 குழந்தை பெற்றவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் படங்கள்லாம் 100 நாள் 150 நாள் ஓடி வெற்றி வாங்க சூடிருக்கு. அவங்களே எப்படி எடுத்தாங்க அந்த டேரக்டர்ஸ் எல்லாம்? இப்போ இருக்கிறவங்க என்னன்னா அப்படி கேட்குறாங்க. இப்போ நாங்கள் பிறக்கும்போது இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஜாதகம் குடிச்சாங்களா? எங்கள் வயசு அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் வயசு என்னன்னே தெரியாமலே இந்த வயசுல சொல்கிறாங்க. தயவு செஞ்சு யாரையுமே பார்த்து, அவங்க ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களை பார்த்து நீங்கள் பரிதாபப்படணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்ககிட்ட அன்பு செலுத்துங்க, ஆதரவாக பேசுங்க. அதை விட்டுட்டு இந்த வயசுல சொல்லி அவங்கள வந்து மனசை புண்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு புண்படுத்தாதீங்க. என் சகோதரி சொல்கிறது நல்லதுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.